ஓ சார். ஓகே பிஸ்மில்லா. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அடையாளங்களை பத்தி பேசினோம் அப்படியா? அல்லது வசனத்துல லாஸ்ட்ல எப்படி நிப்பாட்டுன்னு பேசினோம், எந்த தரப்பு டிஸ்கஸ் பண்ணோம்? எப்படி நிப்பாட்டுன்றத பார்க்க கொஞ்சம் அதை சமரியா சொல்லுங்க பாப்போம் ஃபாஸ்டா. 3 முறைகளை பார்க்கிறோம். ஒன்னாவது ஓகே. வந்து ஆ. கத்தத்தைன் அல்லது ஃபத்ஹாமீன் ம். அல்லது அலிஃப் வார இடங்கள்ல வந்து 2 அளவு நீட்டி நிப்பாட்டணும். ம். 2வது முறை வந்து ஆஹ், குண்டு தா வார இடங்கள்ல வந்து ஹாக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். ம். 3வது முறை ஏனைய யுகங்கள்ல வந்து சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். ஓகே, குர்ஆன்ல தேடினா இன்றைய பார்க்கல, நேற்று நேத் பார்த்தேன். பார்த்தேன். இப்போ என்ன சரி புதிய நிப்பாற்ற மெத்தேட்டுகள் எதுவும் ஐடியாக்கள் வந்துக்குதா? வசனங்கள் இருக்குதா? வரல, நான் பார்த்தேன் வரல. வரல. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் இதை நம்ம அடுத்த செப்டம்பர் விளங்கப்படுத்தினா. ஓகே, நாங்கள் அடுத்த பகுதிக்கு நான் போவோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பகுதி நான் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். குர்ஆன ஓதுறதுக்கு அடிப்படையாக தேவைப்படுற 3 விஷயங்கள் இருக்கிற. முதலாவது நம்ம சொல்லுவோம் எழுத்துக்களோட உச்சரிப்பு. இன்ஷா அல்லாஹ் வருகிற கிளாஸுகளில் நாங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களாக அடையாளப்படுத்தி நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது ராகம் என்ற பகுதி. மூன்றாவது சட்டங்கள் என்ற பகுதி. சட்டப்பகுதி இன்ஷா அல்லாஹ் செகண்ட் லெவலில் நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறீங்க. இந்த ராகம் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எங்கிட்ட நோட்ஸ் இல்லை, என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் பாடமாக்குறதுக்கான விஷயம் இல்லை. இது உங்களோட இயல்பான ஒரு விஷயம், இதை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கான சில ஐடியாஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி அந்த ஐடியாஸை தரேன். உங்களோட வளமையான ஓதலை இந்த ட்ரெக்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படி என்றால் உங்களோட ஓதை டெவலப் ஆகும். நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணக்குள்ள உங்களோட ஓதல் ஒரு அளவான டோனில் இருக்குது. அந்த டோன் எப்படி டெவலப் பண்ணலாம் என்கிறதுக்கான ஐடியா தான் இங்கே நான் பேச போகிறேன். முதலாவது ராகம் என்றா என்ன அப்படி என்றால், அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு குரல் வளத்தை தந்திக்கிறான். அப்ப எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற எங்கட அந்த இயல்பான குரல்ல நாங்க ஓதுறதுக்கு பழகுறது தான் ராகம் என்று நாங்க சொல்றது. இன்னொருத்தரை பார்த்து கோபி பண்ணி அவரை மாதிரி ஓதணும் இவரை மாதிரி ஓதணுங்கிறத குர்ஆன் எங்கிட்ட எதிர்பார்க்கல. அப்ப குர்ஆன் எதிர்பார்ப்பு என்னென்றால், எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ரோன் அல்லாஹு தாலா தந்த ஒரு கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய அருள். அதுக்கு நாங்க அதுக்கு எஃபெக்ட் எடுக்கணும். அப்படி நம்ம எனக்கு ஓதலை வராது, யாருக்கு ராகம் வராது அவனுக்கு ஓதல் வராது. அப்ப நாங்க எப்படி சொல்ல எனக்கு ஓத கஷ்டம் ஓதலான்னு சொல்ல இயலாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஒரு இயல்பான ஒரு அமைப்பை எங்கட குரலுக்கு தந்திருக்கிறான். குர்ஆனுக்கும் ஒரு பங்கு அதுல இருக்குது. எனவே ராகம் என்கிறது வரணுமாக இருந்தால் நீட்டுதல் என்ற பகுதியை நாங்க சரியா படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நீட்டுற அளவுகள் குர்ஆன்ல பல இடங்கள்ல பல அளவுகோல்கள் இருக்குது. அந்த அளவுகளை நாங்க சரியாக புரிஞ்சு கொண்டோம் என்றால், தெரிஞ்சு கொண்டோம் என்றால் எங்களோட ராகம் எங்களுக்கு மிச்சம் ஈஸி ஆகிக்கும். இந்த ராகம் சரியா வர சந்தர்ப்பத்தில் எங்களோட ஓதலும் சரியா வரும். எனவே நாங்கள் சொல்லும் என்றால் குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய ஒரு அருளாக நாங்கள் நீட்டுதலை அடையாளப்படுத்துவோம். எங்களுக்கு அடிக்கடி ஓதுற சூரா ஃபாத்தியா, அல்ஹம்து சூறால நீட்டுற எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டு நாங்கள் ஓதினோம்டா அது ஓதல் இல்லை, வேற என்னத்தையும் ஒன்று தான் கடைசியா வந்து சேரும். ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்றோம் என்றால் அப்படி சொல்லலாம். எனவே நீட்டுறதை நாங்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துறது, எவ்வளவுக்கு நீட்டலாம் என்கிறது நாங்கள் சரியா தெரிஞ்சு கொண்டோம் என்றால் ராகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். எனவே ராகம் வரப்போது உங்களோட இயல்பான ஒன்றிலிருந்து ராகம் வருது. அதே சந்தர்ப்பத்தில் உச்சரிப்பு என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் சில போது உங்களோட இயல்புலேயே அந்த உச்சரிப்பை நீங்க சரியாக ஃபாலோ பண்ணி வந்துப்பீங்க. பல போது உங்களோட உச்சரிப்புகள்ல நிறைய மிஸ்டேக்கள் இருக்கும், நாங்கள் அதை திருத்துவோம். அப்ப அந்த இடத்துல உங்களோட டோனை நீங்க விட்டு போட்டு உச்சரிப்புக்குள்ள மட்டும் வரப்படாது. நீங்க டோனோட தான் நீங்க உச்சரிப்பை பார்க்கணும். அதில் வரக்கூடிய இஷ்யூஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுவோம். அந்த ரெண்டுமே கிளியர் ஆகுற வரைக்கும் உங்களோட பாடங்கள் நிதானமான அமைப்பில் போகும் இன்ஷா அல்லாஹ். இதுல மத்த பத்தி நாங்கள் டே பார்ப்போம், நீட்டுதலை பத்தி நாங்கள் டே பார்ப்போம். காரணம் என்னென்றால் நீட்டுதல்ங்கிறது ராகத்தோட முழுமையாக நேரடியாக தொடர்பு படுறதால. நீட்டுதல் என்றதுக்கு நாங்க அரபுல யூஸ் பண்ற சொல் மத்து. இந்த சொல் முக்கியம். இதுக்கு பின்னால நாங்க நீட்டுதல் என்று எங்கேயும் பேச மாட்டோம். மத்து. நீங்க இந்த சொல் இதுக்கு முன்னுக்கு அடையாளப்படுத்திப்பீங்க, ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மு மத்துல. இந்த சொல் உங்களோட பரிச்சயம் ஆகிக்குது. எனவே மத்து என்ற சொல்ல மறக்க வேணாம். மத்தை நாங்க ரெண்டா டிவைட் பண்ணுவோம். மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு சிலதுகள் தெரியும். தெரிஞ்சதுல சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹாமத், கஸ்ராமத், லமமத், ஓகே, எழுத்துக்கள் வந்து சுக்குன் செய்யப்பட்ட யா, அலிஃப். சுக்குன் செய்யப்பட்ட வாவ், அலிஃப். இந்த அடையாளத்தை நீங்க எங்க சரி பேசிக்கிறீங்களா, பாத்துக்கிறீங்களா? அடையாளத்துல பேர் என்ன செய்ய தெரியுமா? 6 ஹரக்கத் வந்து
நீட்டி ஓதணும். விலங்குல குட், சொல்லுங்க எப்படி? 6 ஹரக்கத் நீட்டி ஓதணும். எஸ், 6 ஹரக்கத் நீட்டி ஓதணும். அதுக்கு நாங்க சொல்ற பேர் இப்போ உங்களுக்கு மத்திர அடையாளம் என்று பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். அதுக்கு கூட நீங்க பேருக்கு போக வேணாம். நாங்க இன்ஷால்லா பிற்பட்ட காலங்கள்ல அதுல பல பேர்களை உங்களுக்கு சொல்லி தருவோம். இப்போதைக்கு மத்தியினுடைய அடையாளம் என்று பேர் வச்சுக்கோங்க. இதுல இந்த நீல ஓகே. பாக்ஸ் அடிச்சிக்கிற எதுல வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டியது 1 செகண்ட் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பின்னால இதுக்கு முன்னுக்கு ஒரு அளவுகோல் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். வசனத்துல இறுதியில ஃபதஹ் மத்து, ஃபத்ஹத்தைன், அலிஃப் வருகின்ற சந்தர்ப்பத்துல 1 செகண்ட் 2 கவுண்ட் நீட்டி நிப்பாட்டுங்கோ என்ற ஒரு அளவுகோல் உங்களுக்கு கிடைச்சிக்குது நீட்டுறது. இப்ப உங்களுக்கு ரெண்டாவது ஒரு அளவுகோல் கிடைக்குது. இதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். 2 ஓகே. அளவு. இந்த மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சு என்று சொன்னா நீங்க சொன்னது மாதிரி 6 கவுண்ட் நீட்டணும். செகண்ட்ல சொன்னா 3 செகண்ட் கட்டாயம் நீட்டணும். 3 செகண்ட் குறைய இயலாது. சரியா? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கிளியரா? டவுட் இருக்குதா? நான் இதோட இன்னொரு பகுதியை நான் டெவலப் தான் கேட்கிறேன். விலங்கின. விளங்கின. சரி, அப்ப நாங்க இதுல இன்னொரு பகுதிக்கு நாங்க எட் பண்ணுவோம். இந்த வசந்த கொஞ்சம் ஓது பாப்போம். إياك نعبد وإياك نستعين. சரி, இப்ப நான் இதுல ஒரு கேள்வி கேட்கிறேன். திருப்பி ஒரு காதுங்க. إياك نعبد وإياك نستعين. சரி, இதுல நீங்க 3 இடத்துல நீட்டிக்கிறீங்க இந்த வசனத்துல, அப்படித்தானே? நீட்ட இடங்கள் 3 இடம் வந்து எதெல்லாம்? இந்த ஈயாக்க ஒரு இடம், வ ஈயாக்க இது ஒரு இடம், நஸ்தாயின் ஒரு இடம். 3 இடத்திலையுமே மத்தியினுடைய எழுத்துக்கள் إيه. வந்திருக்குது, அப்படியா? 3 இடத்திலையும் மத்தினுடைய மத்தியினுடைய எழுத்துக்கள் வந்திருக்கு. அலிப் வந்திக்கிற, அலிப் வந்திக்கிற, யா வந்திக்கிற. சரியா? ஓ. எஸ். ஆனா நீங்க 3 இடத்திலையுமே ஒரே கவுண்ட் தான் நீட்டினீங்க. 3 இடத்திலையும் விலங்கு. ஓதினது ஒரே கவுண்டுக்கா, ஒரே அளவுகிட்டுக்கா நீட்டி ஓதுனீங்க. கேள்வி விளங்கினா? டிஃபரண்ட். கேள்வி விலங்கின. ஆனா டிஃபரண்ட் திங். விளங்கல்ல. நீங்க தானே ஓதினா, நான் ஓது இல்லையே. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போக்கல தைன் கூட இழுத்த போல நான். ஓகே, 2ஆம் முறை செகண்ட் ஓத டைம் போக்குல குறை எழுத்து, அப்படியா? காண்ட் ரிமெம்பர். ஓகே, 2 முறையும் நீங்க அதை கூடுதலா தான் நீட்டி ஓதுனீங்க. உண்மையில அது சரியான ஓதலும் கூட. அதான் நான் சொன்னேன், சில விஷயங்கள் எங்களுடைய இயல்புல சரியாக வந்திக்குதுன்னு சொல்லி. சரி, எங்களுக்கு உண்மையில சப்ஜெக்ட் தெரியாது, அப்படித்தானே? சப்ஜெக்ட் என்னடே தெரியாது. பட் எங்களோட டே டு டே ஓதல், யூஸ்வல் ஓதல் ஸ்டைல்ல நாங்க அதை கூட நீட்டி ஓதி பழகிக்கிறோம். சரி, நாங்க அதுல ஒரு சின்ன ஒரு டாபிக்கை நான் எட் பண்ணுவோம். இந்த மத்திய என்ற டாபிக் கீழால வர சப் டாபிக் கொண்டுதான் நிறுத்தி ஓதும் இடத்துல வரக்கூடிய நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள். நாங்க நஸ்தாயினுடைய நிப்பாட்டுறோம். நஸ்தாயினுடைய நிப்பாட்டுறது ஸ்டாப்பிங் பிளேஸ். அப்ப எண்ட் ஆஃப் த வேர்சஸ் வசனத்துல நிப்பாட்டுற அந்த இடத்துல நான் பார்க்க போறது எப்படியான அமைப்புல நீட்டி நிப்பாட்டணும். வளமையான அமைப்பு 1 செகண்ட் 2 கவுண்ட் அந்த கவுண்ட் சரியா, அல்லது இந்த இடத்துல எதுவும் டிஃபரெண்ட் சொன்னால் இதுல 2 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது, வசனத்துல கடைசி எந்த இடத்துல நாங்க நிப்பாட்டுறோமோ, நல்லா கேட்டுக்கிறோமா? வசனத்துல லாஸ்ட் அல்ல, எந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்றோமோ அந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ற அந்த லெட்டருக்கு சுக்கூனை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நூனுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இல்ல சுகுன். சுக்கூன் வச்சுக்கிறோம். க்ளோஸ். செகண்ட், அதற்கு முன் எதுக்கு முன் நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுற அந்த நூனுக்கு முன்னால மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு அல்லது எழுத்துக்கள்ல உண்டு வந்திக்கணும். இங்க என்ன வந்திக்குது? மத்தினுடைய எழுத்து. எழுத்து. வெரி யா குட். என்ன எழுத்து? சுகுன். சுக்குன் செய்யப்பட்ட யா வந்திக்கு. இந்த 2 ரூல்ஸும் கம்ப்ளீட் ஆகினால் 3வது ரூல்ஸ் வருது. அதற்கு முன்னுக்குள்ள எழுத்த நீங்க 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு செகண்ட்ல சொன்னா 2 என்ற அந்த மினிமம் லெவலுக்கு நீங்க நீட்டி ஓதணும். எதை இழுக்கணுமுங்க? ஐங்க. இப்ப பாருங்க, இந்த ஈயாக்க என்று ஓதின இந்த இடத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு கூடுதலாக இந்த இடத்துக்கு டைம் கொடுத்து ஓதணும். இதான் அடிப்படையான விஷயம். ரைட். ஓகே. இப்ப நான் இன்னொரு விஷயத்துக்கு, இப்ப நான் நஸ்தாயினை விட்டுறேன். நீங்க நிப்பாட்ட போறீங்க இந்த இடத்துல, எப்படி நிப்பாட்டுற?
கேள்வி விளங்கியா? எஸ். எஸ். டவுட் கேள்வி ஆன்சர் என்ன? க வாகனைக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்ட. சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். வெரி குட். ஃபர்ஸ்ட் உங்களோட முதலாவது செப்டர் நல்லா அது எங்கட வசனத்துல லாஸ்ட்ல நிப்பாட்டுற மெத்தட்ல படிச்ச விஷயம். முதலாவது கன்செப்ட் ஓகே. சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். யாவை எவ்வளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும். இப்ப அடுத்த கன்செப்ட். இப்ப நான் படிச்சது பாருங்க. நிப்பாட்டலுமா எவ்வளவு நீட்டணும்? நாலு அல்லது அஞ்சு. அதே கான்செப்ட். நாலு அல்லது அஞ்சு கன்செப்ட். வை லிட்டர் என்ன அளவு. ரீசன்? ரீசனை கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. எந்த விளங்கியான்னு பார்ப்போம். ரீசன் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஆம், க- நிறுத்த போற இடத்துல வந்து சுக்குன் செய்யப்பட்டு ஓகே. அதுக்கு முன்னால வர எழுத்து வந்து மத்துடைய எழுத்தா இருந்தா நாங்க வந்து அதை 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு இப்ப நீங்க இதை என்ன செய்யுங்கடா, நீட்டுவோம். இதை நீங்க சூரத்து நாஸ் புல்ல வந்து பிரபி நாஸ்ல இருந்து சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாத்துலயும் லாஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும் இந்த விஷயம் சக்சஸ் ஆன்னு சொல்லி. ஓகே. சரிதான். நம்மளோட சாப்டர் மதுரை கேன்சர் டோட்டல் அண்டி முடிச்சிட்டோம். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்கு, அதை நாங்க இன்ஷால்லா ஒரு வாண்ட கேன்செப்டுள்ள போகலாம். நல்லமா நாளைக்கு.